ஸோ எதுக்காக பேக் டு பேக் இந்த மாதிரி வந்து கமிட்டி மெம்பர்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரிலங்க. ரீசெண்டாக தான் பார்த்துட்டிங்கன்னா நான் வீடியோவில் சொல்லியிருந்தேன். வேணுனே வந்து கேரளா பிளாஸ்டர்ஸ் மேலே வந்து ஃபேக்கான அலிகேஷன்ஸ்லாம் வச்சு அவங்களோட கெரியருக்கு வந்து ஒரு சின்ன ப்ராப்ளத்தை வந்து கிரியேட் பண்ணலான்னு சொல்லிட்டு அவங்க ட்ரை பண்ணுறாங்கன்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா இப்போ ரீசெண்ட் டைமில் வந்து இன்னொரு ப்ராப்ளத்தையுமே வந்து இப்போதைக்கு கமிட்டி மெம்பர்ஸ் வந்து ஃபுட்பால் ஃபெடரேஷன் பார்த்துட்டிங்கன்னா இப்போ ஸ்டாண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஆக்சுவலி பார்த்துட்டிங்கன்னா இந்த FIFA வேர்ல்டு கப் மாதிரிலாம் வந்து நம்ம இந்தியாவில் நடக்கக்கூடிய இந்த ஏஷியாவில் நடக்கிற கப்புக்கெல்லாம் பார்த்திங்கன்னா பெருசாக வேர்ல்டு கப் அப்படிங்கிறது வந்து இருக்காது. பட் ஆனால் பார்த்துட்டிங்கன்னா வேர்ல்டு கப் வர சமயத்தில் பார்த்துட்டிங்கன்னா நம்மளால் அதை ஹேண்டில் பண்ண முடிகிற அளவுக்கு வந்து ஒரு பர்ஃபெக்டான நாலேஜோடு நம்ம இருக்கணும் அப்படிங்கிறதான் பார்த்துட்டிங்கன்னா நிறைய பேரோட எண்ணமாக இருக்குது. அது வந்து கொஞ்சமே வந்து கொஞ்சம் வந்து அதை டீட்டெயிலாக வந்து அனலைஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுச்சு. பட் இருந்தாலுமே பார்த்துட்டிங்கன்னா எந்த ஒரு இடத்துலையுமே வந்து அவங்க கொஞ்சம் கூட விட்டு கொடுத்துக்காமல் ஒரு டீமாக ஃபாலோ பண்ணி அதுக்கேற்ற மாதிரி பார்த்துட்டிங்கன்னா நம்ம கேரளா பிளாஸ்டர்ஸ் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறதுங்கிறது எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து எல்லோரும் மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். டெஃபினட்டாக பார்த்துட்டிங்கன்னா நம்மளுடைய கேரளா பிளாஸ்டர்ஸ் பார்த்துட்டிங்கன்னா ஃபைனல் மேட்சை முடித்து ஜெயிச்சிருவார் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. உங்களுக்கு அந்த ஹோப் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத வந்து மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க.